ரொம்ப காலமாகவே நம்ம ஊரில் ஒரு நல்ல பட்டப்படிப்பு படிச்சிட்டா ஒரு நல்ல வேலை கிடச்சிடும்ன்ற நம்பிக்கை இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பாக நம்ம ஊரில் இங்கே நிறைய கல்லூரிகளும் இருக்குது, நிறைய பசங்களும் படித்து முடிச்சு இருக்காங்க. ஆனால் வேலை இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பட்டப்படிப்பு அளவுக்கு படித்த பசங்க மத்தியில் பார்த்தா வேலைவாய்ப்பின்மை 29.1 விழுக்காடாகவும், உயர்கல்வி அளவில் பார்த்திங்கன்னா 18.4 விழுக்காடாகவும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணத்தை பார்த்தா தரமற்ற கல்வி, வேலைவாய்ப்பு பற்றின கவனக்குறைவு, போதுமான திறன் மேம்பாடு திட்டங்கள் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இது எளிதான விஷயம் இல்லைங்க, ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக தான் இப்போ இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள், குறிப்பாக ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், ஜெரோதா, இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய நிறுவனங்கள்ங்க. பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தொழில்நுட்ப நிறுவனங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை 12வதுலேயே உள்ளே எடுத்து, இப்போ நீங்கள் 12வது முடிச்சிருந்தீங்கன்னா அப்போவே நேரடியாக உங்களை உள்ளே எடுத்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன திறன்கள் தேவையோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தயார்படுத்தி அவங்க உள்ளே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப காலமும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஒரே வருஷத்தில் உங்களை தயார் நிலைப்படுத்தி அவங்க உள்ளே உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் பாதியிலே விட்டுருந்தா கூட அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன திறன்கள் இருக்குது, அந்த திறன்களை உபயோகப்படுத்தி இன்றைக்கி இருக்கிற நிஜ வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்க முடியுதுன்னு பார்க்குறாங்க. அதே அந்த கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்கன்னு பார்க்குறாங்க. அது இருந்தால் கூட போதும், அவங்க உங்களை உள்ள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் காலேஜ் போகக்கூடாதுன்னு இல்லைங்க. நீங்கள் காலேஜ் போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான திறன்களை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த திறனை வளர்த்துக்கிறதும் அதை வளர்த்துக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் தெரிய வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி படிப்புகள் இருக்குது, என்ன மாதிரி படிப்புகள் படிக்கலாம், அதை படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, எதிர்காலத்தில் இதற்கான தேவை மதிப்பு எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு நல்ல கரியர் கவுன்சிலரை தேர்வு செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.